Hey guys, welcome back to our channel. Kami and Sana. Hey guys, நம்ம இந்த சிட்டி டூர்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே மெயின் ஸ்டேஷன் வந்து நின்று 39 பஸ் தான் ஏறணும் இந்த லேன் 2ல. ஸோ நம்ம எங்கே போகிறோம் என்ன அப்படின்றத அப்படியே எங்களோட ட்ராவல் பண்ணி வந்து பாருங்கள். அந்த ஸ்டார்ட் பஸ் பார்க்குறீங்கல்ல, அது வந்து ஊருக்குள்ளே இந்த பஸ்ஸு போகாது. அந்த ஸ்டார்ட் பஸ்ஸுங்கிற சின்ன பஸ்ஸாக வந்து சிட்டி பஸ் வந்து ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நடக்க வேணாம், நீங்கள் அதில் ஏறி உள்ளே போகிறீங்கன்னா அதுலேயும் போய்க்கலாம். இது வந்து வெறும் இம்மன் ஸ்டார்ட் ஊருக்குள்ளே போகிறதுக்கு மட்டும்தான். வணக்கம். ஸோ நீங்கள் வந்து இப்போது இம்மன் ஸ்டார்ட் பான் ஆஃப் வந்து இறங்குனீங்கன்னா ட்ரெயினில், அது இறங்குற பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம். ஸோ இங்கே வந்து பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ப்ஸே பர்க்வெல்ட்டுக்கு வந்து எவ்ரி 1 hour தான் இருக்குது. நம்பர் வந்து 39. ஸோ 39 பஸ்ஸு தான் நீங்கள் எடுத்தாகணும். ஆனால் அது எவ்ரி 1 hour தான். ஸோ 10:05, 11:05 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ டைம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5 minutes 5 to 10 minutes நடந்தாலே உங்களுக்கு வந்து அந்த மெயின் சிட்டி மார்க்கெட் ஏரியா, அதுக்கப்புறம் சிட்டி ஹவுஸு, அந்த சர்ச் இருக்கிற இடத்துக்கு போய்க்கலாம். ஸோ அந்த இடத்த நல்லா நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 hourக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த பஸ் ஏறி நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி இருக்கிற ஏரியாவுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ பஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி நிறையா ஹவுஸு, சீனிக் வியூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு பிளேஸ் வேர் உங்களுக்கு அங்கே வந்து சம்டைம்ஸ் மார்னிங் டு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த இடம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவோட அடுத்தடுத்து போகிறதுல உங்களுக்கு தெரியும். பட் லுக் அட் த வியூ எவ்ரிவேர் யூ கோ த்ரூ திஸ் பிளேஸ். உங்களுக்கு எல்லாமே ஒரு சீனிக் பிக்சரிஸ்டிக் வியூவாக தான் இருந்தது. நிறைய வீடு, அப்புறம் இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்ஸ்பர்க் ஆன் அண்ட் ஆஃப் இங்கே வந்துட்டு போகிறது எல்லாமே இந்த ட்ரெயின் ட்ராக் த்ரூ தான். ஸோ ட்ரெயின் ரைட்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா பக்கமும் மலை, லேக்ஸ் அண்ட் லவ்லி சீனரிஸ் தான் இருந்தது. ஸோ தட்ஸ் இட். இப்போ நாங்கள் வந்து அந்த பிளேஸ்க்கு இறங்கிட்டோம். ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் அந்த பிளேஸ் நாங்கள் போகிறது. இதுக்கு எதிர்த்தாப்பில் நாங்கள் ரைட் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வெதர் இஸ் ரியலி குட் டுடே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வெதருமே. ஸோ இது என்ன பிளேஸ் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வியூவை ரசிச்சுட்டே இருங்க. நம்ம அப்படியே அடுத்து என்ன அப்படின்றது பார்ப்போம். ஹே காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸே பர்க்வெல்ட் அப்படின்ற இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கும். ரொம்ப க்ரேஸியாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆல்பாக்காஸ் கொஞ்சம் இருக்கும். அண்ட் ஃபியூ அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி, தீம் பார்க்ஸ் மாதிரி இல்லாமல் குட்டி குட்டி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும். லைக் வந்து இந்த அது என்ன கைத்தில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நம்ம சும்மா வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசித்தோம். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னுலாம் பார்க்கலாம். என்ன அந்த ரோலர் கோஸ்டர் டைப்பு, இது ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது. இது வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அங்கே இருக்கு பாருங்க, அதுதான் நினைக்கிறேன். அங்கே ஃப்ரண்ட்ல இருக்கு. இது ஃபுல்லா மேலே வரைக்கும் போகுது கைஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி. இது ஐ திங்க் we can manage the speed அப்பட்டுமா இல்லை போலடா. நோ பேப், இல்லை இங்கே இருக்கு ஸ்டாப் இருக்கு, இங்கே இருக்கு. லைக் இது வந்து ஸ்டாப் அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. கூட்டத்தை பாருடா, கார் கூட்டத்தை பாருங்க. ஸோ இதுதான் அந்த இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் தான் இருக்குது. இட்ஸ் அன் அட்வென்ச்சர் பார்க் மாதிரி. உங்களுக்கு வந்து இங்கே கோட்ஸு, ஆல்பாக்காஸு அது எல்லாமே இருக்கும். அதை தாண்டி இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கேபிள் கார்ஸ் மாதிரி கால் தொங்க போட்டு ஜாலியாக அப்படியே போகலாம். மேலே போயிட்டு தென் யூ கேன் கம் டு த ரைட். அதே மாதிரி சில பேர் வந்து they will do hiking also. அப்படி இந்த ட்ரெயிலில் ஹைக்கிங் பண்ணி போயிட்டு வரலாம்.
நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் செக் பண்ணோம் அப்படின்றனால நாங்கள் இங்கே வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறோம். ஸோ இதுதான் அந்த டிக்கெட் கவுண்டர்ஸ் அண்ட் டிக்கெட்டோட ப்ரைஸஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே கூட டேரெக்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப க்ரௌட் இல்லை, டக்குன்னு வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுது. சரியா, நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே வந்து போய் அந்த க்யூவில் வந்து லெட்ஸ் வெயிட். இதில் உட்கார ப்ராசஸ் ஏறி போகிறதே வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஸ்டாப்பே ஆகாது, அது வந்துட்டே இருக்கும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஜம்ப் ஆன், ஹாப் ஆன் இட். அந்த மாதிரி தான் டக்குன்னு ஏறி உட்காந்துடணும் அண்ட் தென் தே க்ளோஸ் இட். ஹே காய்ஸ், நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். இப்போது ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருக்குது. ஆமாம், அது 2 பேர் கொஞ்சம் வெயிட் வேறையா. ஓகேவா, பயப்படாதடா, பயப்படாத. இன்னொன்று வந்து அது ஒரு மாதிரி இப்படி போகுது. ஒரு பொசிஷன்ல வந்து லைட் ஒரு ஜம்ப் கொடுத்து போகுது. இப்போ கொஞ்சம் நார்மலா போகுது. அது அங்கங்க அந்த கனெக்ஷன் வர தொங்குற இடம் எல்லாமே வந்து கொஞ்சம் மாதிரி இறங்கி போகுதா. நாங்க பாருங்க அங்க கீழ இருந்து இப்போதைக்கு வந்தாச்சு. இன்னி போகணும், பாதி தூரம் மேலே போக வேண்டியது இருக்கு. நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கிறது அப் அண்ட் டவுன் ரிட்டன் இதே தான் புக் பண்ணியிருக்கோம். ஆல்பகாஸ் என்கவுண்டர் வந்து நீங்கள் போய் டச் பண்ணி அந்த மாதிரி உள்ளே போய் அது கூட இருக்க முடியாது, பட் வெளியே இருக்க முடியும் போல். போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நாங்கள் என்ஜாய் பண்ணலாம். மேலே வந்து பெரிய பார்க்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்வென்ச்சர் பார்க் வந்து மேலே இருக்கிறது வந்து முக்கால்வாசி கிட்ஸுக்கு போல், நான் அடல்ட்ஸ்க்கும் இருக்குது. பட் இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் அந்த டிக்கெட் எடுக்கல, பட் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாமா? ஆமாம். ஸோ எய்தர் நீங்கள் வந்து மேலே போகிறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ரிட்டன் கீழே நீங்கள் ஹைக்கிங்கில் வரலாம். இல்லை அப்படின்னா வந்து ரிட்டனுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. நாங்கள் அப் அண்ட் டவுன் ரெண்டுக்கும் சேர்த்து 15 point சம்திங் வந்தது. டோட்டலாக 31 euros சம்திங் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அப்படி தான் இருக்குது இப்போ வரைக்கும். இட்ஸ் குட். வெதரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நார்மலாக வந்து கொஞ்சம் நல்ல வெதர் இருக்கும் போதே வாங்க, அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும் இதை. ஸோ நாங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போகிறோம். ஆடுது. ஆமாம், இது வந்து என்னென்னா அந்த கனெக்ஷன் இது வரும்போது, அந்த பில்லருக்கு வரும்போது லைட்டாக ஒரு ஜர்க் கொடுக்குதா. அங்கே பாரு, ஹைக்கிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பாரு. அவங்க கீழே ஹைக்கிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். போகுதுல்ல லைட்டா, ஏன்னா அது மேலே போகணும்ல, அதுக்கு இட்ஸ் ப்ரிட்டி ஸ்கேரி. இதுதான் வந்து வாக்கிங் ட்ரெயில். காமி, வாக்கிங் ட்ரெயில். இங்கே ஹைக்கிங் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஹைக்கிங் இப்போதைக்கு வேண்டாம் கைஸ். அதனால நாங்கள் கேபிள் காரில் மேலே போகிறோம். அங்கே என்னடா ஒன்று தலைகீழ தூங்கிட்டு இருக்குது. அது என்னது, ஆரஞ்சு கலர்? அது ஏதோ டூல் மாதிரி வச்சிருக்காங்க. இது பண்ணி போயிட்டு செல்ஃபில வை, கீழே போட்டுறாதரா. இப்போ நாங்கள் அதுலேருந்து இறங்கிட்டோம். இறங்கினோன்னு வியூஸ் இப்படி தான் இருக்குது. பட் நாங்கள் வரும்போதும் வியூ ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒரு மஸ்ட் விசிட்னு நான் சொல்லுவேன். அண்ட் வெதர் வாஸ் ஸோ ப்ளீஸிங். த ஹோல் பிளேசஸ் லைக் காம்ஃபுல், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் வேறு எதுவுமே பண்ணலைனாலும் இதில் ஜஸ்ட் வந்துட்டு போயிட்டு இந்த பிளேஸை வந்து அப்படியே மொத்தமாக இதில் இமர்ஸ் ஆகி என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படியே பார்ப்போம். ஸோ நம்ம இப்போது அந்த கேபிள் கார்லேருந்து இறங்கி இங்கே நின்னாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரிவே. இந்த பக்கம் உங்களுக்கு ஆல்பகாஸும் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் விளையாடுற இதுவும் இருக்குது. அதே இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அந்த ரோலர் கோஸ்டர் ரைடோடது அங்கே இருக்குது லெஃப்டில். ஆடு வேற இருக்குது காய்ஸ், ஆடு இருக்குது. ஆல்பகாஸ் அங்கே இருக்கு. அப்படியே வெளியே ஒன்று நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதை காணோம். கூட்டு போயிட்டாங்க. டிக்கெட் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது? நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே வந்து இந்த ஆல்பாக்காஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்த டைமுக்கு கரெக்டாக வந்து இங்கே வந்துட்டு அதோட ஃபுட்டெல்லாம் அப்படியே சாப்பிடுது, அது அப்படியே மேய்து எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் சீயிங் ஆல்பாக்கா வெரி நியர். ரொம்ப நல்லா இருந்தது. இது இல்லாமல் இன்னுமே நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குது. திஸ் டைம் we didn't experience everything, but next time நாங்கள் வரும்போது we'll definitely experience all the adventure things and also calming things over here. ஸோ இந்த ஆல்பாக்கா கூடமே பக்கத்தில் நிறையா விஷயங்கள் பண்ணுறதுமே we will do it next time. This time it's just the view and அதை ஒரு மாதிரி அதுலேயே ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகி என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான். ஸோ பாருங்களேன் அந்த ஆல்பாக்காஸ்லாம் எவ்வளோ இவ்வளோ 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 க்யூட்டாக இருக்குன்னு. இந்த ஆல்பாக்காஸோட இதில் இருந்து they'll do இந்த உள்ள இருந்து they'll do socks and other things like வந்து நம்மளுக்கு இங்கே வின்டர் கிளாத்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுவாங்க and that's pretty costly. So but looking at the alpaca is like so good. ஸோ நம்ம மேலே எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம். இங்கே ஒருத்தர் பயந்து போய் உட்காந்துட்ருக்கா பாருங்க. ஐயோ ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து ஜஸ்ட்டு மேலே சும்மா அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஆல்பாக்காவோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே இறங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி இங்கே அவ்வளோதான். இதை தவிர்த்து அட்வென்ச்சர்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது அப்படியே பொறுமையாக போகும். இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு அடுத்த இது பார்க்கலாம். Hey guys, ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஆல்ப்ஸே பர்க்வெல்ட்டில் இருந்து மேலே போயிட்டு என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ திரும்பி கீழே வர்றதுக்கு நீங்கள் கோஸ்டரில் வந்துக்கலாம், இல்லை எங்களை மாதிரி திருப்பி அதே கேபிள் காரில் வந்துடலாம். ஆமாம். ஸோ இங்கே வந்து அந்த ஆல்பாக்காவோடது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு தெரியல, ஏன்னா இந்த ஆல்ப்ஸே பர்க்வெல்ட்டோட வெப்சைட்டில் அது கிடையாது, அது வந்து தனி இது. ஸோ பர்க்வெல்ட் ஆல்பக்கா அப்படிங்கிறது தான் வந்து அதோட இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் வந்து அந்த ஆல்பக்கா என்கவுண்டர் வந்து அலவுடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க, அவங்களோட நேமுக்கு நம்ம இந்த இமெயில் வந்து டிராஃப்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் வரோம், இந்த டேட்டில் வரோம். அண்ட் எவ்ரி சாட்டர்டே 11 to 12 1 hour எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இல்லாட்டி சில நாள் ரேராக வந்து வெனஸ்டேஸ் வந்து அவைலபிளாக இருக்கான். ஸோ இப்போ என்னென்னா வந்து இங்கே வந்து 1 hour வந்து 18 euros per head அடல்ட்டுக்கு, கிட்ஸுக்கு வந்து 8 குட்டி குழந்தைங்களுக்குன்னு நினைக்கிறேன். நீ கிண்டர் தானே கேட்டேன், எந்த வயசு வரைக்கும் கிண்டர்னா வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 14 வரைக்கும் சொன்னாங்க. ஸோ 14 years வரைக்கும் உங்களுக்கு வந்து 8 euros, அவங்களும் ஒரு அடல்ட் வந்து அக்கம்பெனி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆல்பாக்காவை உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. யூ கேன் ஜஸ்ட் வாண்டர் வித் த ஆல்பாக்கா இன்சைட் அந்த ஜோனுக்குள்ளே. அண்ட் அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்தப்போ யாரும் ஃபீட் பண்ணல. பட் ஃபார் 1 hour யூ கேன் டூ தட். ஸோ ஆமாம், ஆல்பாக்காவோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ், அதை பெட் பண்ணிக்கலாம், ஃபுட் கொடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அதுதான் நாங்கள் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் இங்கே விசிட் பண்ணும்போது அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த அதோட ஆல்ப்ஸே பர்க்வெல்ட்டோட வீடியோ இதோட முடியுது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது இன்னும் இந்த அட்வென்ச்சர் இதெல்லாமே நிறையா ட்ரை பண்ணி, அதை ரோலர் கோஸ்டர்லேருந்து அட்வென்ச்சர் இது ஃபுல்லாமே ட்ரை பண்ணி நான் வீடியோஸ் வந்து போட பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.